ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஸானஸ் தமிழில். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்க்ரீனில் தேடுற மாதிரியான ஒரு சூப்பரான ஃபோட்டோ எடிட்டிங்கு ஸ்னாப்சீட் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ எடிட் பண்ண நமக்கு ஸ்னாப்சீட் ஆப் தேவைப்படும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆப்பை சூஸ் பண்ணுற இந்த பேக்ரவுண்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் ரைட் சைட் பென்சில் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் எக்ஸ்போஷர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்லேயே இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணமோ அந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட இமேஜும் பார்த்தீங்க அப்படின்னா சைஸை இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே லேயர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வியூ எடிட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டபுள் எக்ஸ்போஷர் கீழே ஒரு சின்ன ஏர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சென்டரில் ப்ரஷ் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்ட் ஐக்கான் பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இமேஜை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேக்ரவுண்டை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி எரேஸ் பண்ணுறப்ப தெரியாமல் உங்களோட இமேஜும் எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ரைட் சைடு வந்து அப் ஏரோ இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 100 வர வச்சுக்கோங்க. வர வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரியாமல் எரேஸ் பண்ண இடத்து மேலே மறுபடியும் ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ரிப்ளேஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடு ஒரு டவுன் ஏரோ இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 0 வர வச்சுருங்க. வர வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி உங்களோட பேக்ரவுண்டை கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பேக் ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இமேஜை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் மேலே வச்சு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த இடம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். கரெக்டாக உங்களோட ஃபேஸோட சென்டரில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிள் வரும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கெங்கே ஸ்கின் இருக்கோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து அப்ளை பண்ணி உங்களோட பிரைட்னஸை பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போர்ட்ரைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அதில் செகண்டாக ஸ்பாட்லைட் 1ன்னு வரும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பாட்லைட்டை பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா +50 வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் ஸ்மூத்திங்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி 30 வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் வரும். அதை இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா +20 செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே லேயர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வியூ எடிட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒயிட் பேலன்ஸ் கீழே ஒரு சின்ன ஏர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சென்டரில் ப்ரஷ் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இமேஜை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின்னு தெரிற இடத்துல ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல்டன் ஷேடில் ஒரு கலர் வரும். ஸோ உங்களோட ஸ்கின்னு தெரிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே பேக் ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபோட்டோவை எடிட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக வரும். இந்த ஃபோட்டோ இப்போ எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே ரைட் சைட் கீழே டவுன்லோட் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே தேர்டாக எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ உங்களோட இமேஜ் உங்களோட கேலரியில் சேவ் ஆயிருக்கும். இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.